இந்த வீடியோ ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்காக செய்யப்பட்டது அல்ல. பேரண்ட்ஸ் அண்ட் டீனேஜ் கிட்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் கான்டென்ட். என்னோட தனிப்பட்ட கருத்துக்கள் அண்ட் அனுபவங்களை பேரண்டிங் டிப்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். யாரையும் புண்படுத்தும் நோக்கத்தில் அல்ல. இதை ப்ரொஃபஷனல் ஆர் சைக்கலாஜிக்கல் கைடன்ஸாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைப்போம் சிந்திப்போம். இன்னைக்கு அப்பாவோட 21st ஆனிவர்சரி. அவருக்கு பிடிச்ச சில டிஷ்ஷஸ்லாம் செஞ்சுருக்கேன். ஸ்வீட் உளுந்து வடை. அப்பாவுக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் தான். பேரண்ட்ஸ் மாதிரி நாம் இருக்கிறதுல பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் பியூசி கூட கம்ப்ளீட் பண்ணாத எங்கள் அப்பா எங்களை நல்லா படிக்க வச்சாரு. படிப்பு தான் யாருமே நம்மக்கிட்ட இருந்து பிரிக்க முடியாத மிகப்பெரிய சொத்துன்னு அடிக்கடி சொல்லுவார். அந்த சொத்து எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களை சுற்றி இருந்த பல பேருக்கு கிடைக்கணும்னு முடிஞ்ச வரை ஹெல்ப் பண்ணார். அவரோட ஆசை என்னோட லைஃப் பர்பஸாக மாறுச்சு. பேரண்ட்ஸோட எண்ணங்கள் சர்வீஸ் ஓரியன்டாக இருந்தால் பிள்ளைகள் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸாக வளர்றது மிக சுலபம். கரெக்டாக? சக்கரை பொங்கல், பருப்பு அரிசி வேக வச்சுட்டு வெல்லம் சேர்த்தா ஸ்வீட் பொங்கல், சீரகம் இஞ்சி பச்சை மிளகாலாம் சேர்த்தா வெண்பொங்கல். இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழறது எப்படின்னு பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும்னா சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்க சொல்லி கொடுக்கணும். ஒரு சாதாரண சக்கரை பொங்கலை கூட அவ்வளோ ரசித்து ருசித்து சாப்பிடுவார். அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கதை சொல்லி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுல எங்கள் அப்பாவை அடிச்சிக்கவே முடியாது. அவர் சொன்ன ஒவ்வொரு கதையும் இன்னமும் ஞாபகம் இருக்குது. பிள்ளைகளுக்காக தானே ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம்னு சொல்லி அவங்க கூட உட்காந்து பேசுகிறதுக்கு கூட நமக்கு டைம் இல்லை. அப்போது பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற கம்யூனிகேஷன் கேப் எப்படி குறையும்? 22 இயர்ஸில் கூட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்கள் அப்பாவோட ஷேர் பண்ணுறதுக்கு நான் தயங்குனதே இல்லை. அனியன் ஊத்தப்பம். ரெஸ்டாரண்ட்டில் அப்பா விரும்பி சாப்பிட்றது ஊத்தப்பம் ஆர் ரவா தோசை. சின்ன வயசில் கூட உனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு தான் ஆர்டர் பண்ணுவார். எது பிடிக்குதோ அதை சாப்பிடு, எந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ அதை படின்னு இண்டிபெண்ட்டாக டெசிஷன் எடுக்க வச்சாரு. நான் சொல்கிறது 1990s. இப்போ கூட எந்த சப்ஜெக்ட் படித்தா நல்ல ஸ்கோப் இருக்குது, எந்த கோர்ஸ்க்கு டிமாண்ட் இருக்குன்னு என்கிட்ட கரியர் கைடன்ஸ் கேட்குற பேரண்ட்ஸ் இருக்காங்க. என் குழந்தைக்கு எது பிடிக்கும் அப்படின்னு எத்தனை பேர் கேட்குறோம். எல்லா டெசிஷன்ஸும் நாமளே எடுத்துட்டா இண்டிபெண்ட்டாக இருக்கிறது எப்போ கற்றுப்பாங்க? உளுந்து வடை அண்ட் அனியன் பஜ்ஜி. உளுந்து வடை இல்லாமல் எங்கள் வீட்டில் ஃபெஸ்டிவலே நடக்காது. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி நாள் தேவையான பொருட்கள் வாங்க லிஸ்ட் போட்டு அம்மா கூட கடைக்கு போய் எவ்வளோ செலவாகுதுன்னு பார்ப்பேன். எந்த பொருள் எவ்வளோ ரேட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். ₹1 கூட கணக்கு எழுதி வைக்கணும். எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஒரு தேவையான ஸ்கில்லுன்னு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 சொல்லியிருக்காங்க. நான் 1991லேயே அதை ஃபர்ஸ்ட் ஹேண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபேமிலி இன்கம், எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் பற்றி குழந்தைங்க கிட்ட சொல்லணும். அப்போ தான் காசு சம்பாதிக்கும் போது அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு கற்றுப்பாங்க. டிஃபன் சாம்பார், சாதம். சாப்பாடு சாப்பிடும்போது சாதத்தில் கொஞ்சமாக குழம்பு சேர்த்து ஃபிங்கர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். உள்ளங்கை அழுக்கு ஆகவே கூடாதுன்னு தினந்தோறும் சொல்கிறது மட்டும் இல்லைங்க, அடிக்கடி சாப்பிடும்போது கை காட்டுன்னு செக் பண்ணிவிட்டு குட் வெரி குட்னு என்கரேஜும் பண்ணுவார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் சாதத்து மேலே நான் குழம்பு ஊற்ற மாட்டேன், பார்த்து பார்த்து பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன்னு. நிலக்கடலை குழம்பு எங்கள் பாட்டியோட ஸ்பெஷல் ரெசிபி. இது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பொறுமையாக சொல்லி கொடுத்து அடிக்கடி ஃபாலோ அப் பண்ணிகிட்டே இருந்தால் குட்டீஸ் கண்டிப்பாக குட் ஹேபிட்ஸை கற்றுப்பாங்க. சிந்திப்போம். எங்கள் பாட்டின்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த காரணத்துக்காகவும் அம்மா தங்கச்சிங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். வேர்ட்ஸை விட ஆக்ஷனுக்கு தான் பவர் அதிகம். பிள்ளைகள் பாசம், ரெஸ்பான்சிபிலிட்டி, கமிட்மெண்ட் எல்லாமே நம்மளை பார்த்து தான் கற்றுப்பாங்க. ஞாபகம் இருக்கட்டும். நானும் என் தங்கச்சியும் தமிழ் ஃபார்மலாக படிக்கலை, நியூஸ் பேப்பர்ஸ் படித்து தான் கற்றுக்கிட்டோம். 2nd and 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது காலையில் தினமும் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் படிக்க சொல்லுவார். ஈவினிங்கில் ஸ்லேட்டில் தமிழில் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருவோம். அப்பா தான் அதை பார்த்து கரெக்ஷன் பண்ணுவார். அம்மா தமிழ் படித்ததுனால அவங்களுக்கு தெலுங்கு தெரியாது. அவங்களுக்கு 36 இயர்ஸ் ஆகும்போது தான் தெலுங்கு படிக்கவே கற்றுக்கிட்டாங்க. எந்த வயசுலையும் எது வேணாலும் கற்றுக்கலாம் அப்படின்ற தன்னம்பிக்கை பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்குது. கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுறதுல நாம் ஆர்வம் காட்டினா தான் நம்ம குழந்தைங்களும் படிக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க. கடலை மிட்டாய், பொரி உருண்டை, கோகனட் லட்டுன்னு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் எல்லாமே அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அரைக்குறையாக ஏதாவது சமைச்சா எங்கள் அம்மா செஞ்ச மாதிரியே இருக்குன்னு என்னையே கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு சொல்லுவார். நான் தான் பெஸ்ட் அப்படின்ற ஃபீலிங் எப்போவுமே கொடுப்பாரு. வளரும்போது பேரண்ட்ஸ் நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை தான் சாதிக்கிறதுக்கு ஊக்கத்தை தரும். சொத்து சேர்க்க வேண்டாம், தகுதிக்கு மீறின வசதிகளும் செய்ய வேண்டாம், நல்ல படிப்பு, தன்னம்பிக்கை, நாங்கள் இல்லைனாலும் நீ தனியாக லைஃப்பை ஃபேஸ் பண்ணணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி கொடுங்க. 21 இயர்ஸ் ஆச்சு அப்பாவை ஃபிசிக்கலாக பிரிஞ்சு.
இப்போ கூட ஒரு ப்ராப்ளம் வந்தால் எங்கள் அப்பாவோட வார்த்தைகள் எனக்கு கிளியராக கேட்கும். செல்ஃப் டவுட் வரும்போது உன்னால் இது முடியலன்னா வேற யாராலையும் முடியாதுன்னு, கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய் அப்படின்னு, பயமாக இருக்கும்போது தைரியமாக இருக்கணும், உன்னை தப்பாக பேசுனா தொட ட்ரை பண்ணால் அடிச்சிரு, என்ன ஆனாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு லைஃப்க்கு தேவையான வார்த்தைகள் அண்ட் கான்ஃபிடென்ஸ் மொத்தமாக 22 வருஷத்துலேயே எனக்கு கொடுத்துட்டாரு. எங்கள் அப்பா பெருசாக படிக்கலைனாலும் நாங்கள் நல்லா இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கிளியராக இருந்தார். அதோட அதுக்கு தேவையான ஸ்கில்ஸும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதனால் மட்டுமே அவர் ஆசைப்பட்ட மாதிரி எங்களால் இருக்க முடியுது. பேரண்டிங் ஒரு ஆர்ட். அதில் நாம் எந்த அளவுக்கு நேர்மையான இன்டென்ஷன்ஸோட யார் கூடயும் நம்ம பிள்ளைகளை கம்பேர் பண்ணாமல் ஸ்ட்ராங் வேல்யூஸோடு அவங்கள வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். Q&A வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். அதுவரை சிந்தனைகளை உயர்வாக வைப்போம். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.